வணக்கம் பக்தர்களே, யாவருக்கும் உரைப்பும் பதிவில் இன்னைக்கு எந்த நாயன்மாருடைய திருக்கதையை நாம தெரிஞ்சுக்க போறோம்னா கண்ணப்ப நாயனார் தான். இந்த நாயனாருடைய பக்தி எப்படி இருக்கும் தெரியுமா? அப்பழுக்கில்லாத தூய்மையான பக்தி. ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, ஏன்னா பல பேர் நான் கண்ணப்ப நாயனார்னு சொன்னதுமே உங்க மனசுல என்ன தோணும்னா, இந்த நாயன்மார் தான் அசைவம் சாப்பிட்டுட்டு அந்த எச்சலையே சுவாமிக்கும் நிவேதியம் பண்ணாரு, எப்படி இவரை சிவபெருமான் நாயன்மார் லிஸ்ட்ல சேர்த்தாரு, எப்படி இவரை ஆட்கொண்டார், எப்படி இவருக்கு முக்தி தந்தார் அப்படின்ற விஷயம்தான் பல பேர் மனசுல பதியப்பட்டு விதைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இன்னும் பல பல நல்ல விஷயங்கள் உண்மையாவே மக்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்றதால தான் நான் இந்த கண்ணப்ப நாயனார் டாபிக்கை இன்னைக்கு எடுத்து பேசுறேன். இப்போ நாம ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த கண்ணப்ப நாயனார் நாகன் என்ற வேடர் குல தலைவனுக்கும் வீரத்திலேயே வேட்டையாடும் கலையிலே தேர்ச்சி பெற்றவளான அவனது மனைவிக்கும் நீண்ட நாள் கழித்து அன்பு மகனாக, அழகு மகனாக பிறந்தார். இந்த குழந்தை சின்ன வயசுலயே பலசாலியா இருந்தான். அதனால இவனுக்கு திண்ணன் அப்படின்ற பேர் பெற்றோர்கள் வைத்தனர். திண்ணன் என்றால் தூய தமிழ்ல வலிமை உடையவன், உறுதியானவன் அப்படின்ற பொருள். இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் எப்படி இருக்கும்? வேடர்கள்னா எப்படி இருப்பாங்க? இலை, தழை, அந்த மாதிரி விலங்குகளோட தோல், இவையெல்லாம் தான் அவங்களுக்கு ஆடைகளாக இருக்கும். அவங்களுடைய ஆபரணங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, விலங்குகிட்டேருந்து எடுத்த பற்கள், தந்தங்கள், இவையெல்லாம் அவங்களுடைய ஜுவல்ஸாக இருக்கும். இப்படி தான் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த திண்ணன் குழந்தையிலேயே யார் யார் கூட தெரியுமா விளையாடினா? காட்டு பன்றி, காட்டு நாய், பாம்பு, இவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஸாக விளையாடிட்டு இருந்தான். நம்ம குழந்தைங்கள்லாம் டாய்ஸில் தான் இதை வச்சு விளையாடுவாங்க. ஆனால் திண்ணன் இந்த உயிராக இருக்க இந்த விலங்குகள் கூடயே, ஜந்துக்கள் கூடயே அவர் விளையாடிட்டு இருந்தார். ஏன்னா அவர் வேடர்கள்னாவே பயம் இருக்காது. அதுலேயும் இந்த ஸ்பெஷல் திண்ணன் இன்னுமே சிறப்பு, எல்லாத்துலேயும் அப்படியே டாப்பர் தான். திண்ணனுக்கு 16 வயசு ஆனதும் அவங்க அப்பா என்ன பண்றாரு, நல்ல நாள் பார்த்து அவனுக்கு வேட்டையாடும் கலையை சொல்லித்தரார். இந்த திண்ணனும் டக் டக் டக்குன்னு அந்த வேட்டையாடுற கலையெல்லாம் அதுல இருக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. நல்லா சிறந்த வேடனா வளர்ந்திருக்கார். இப்போ என்ன ஆகுது, ஒரு நாள் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, இந்த நாகன் எனக்கு அடுத்து இனிமே என் பையன் தான் இந்த குலத்துக்கு தலைவன், அவன் தான் இனிமே வேட்டையாடுவான் அப்படின்னு சொல்லி அந்த தலைவனோட பொறுப்பை திண்ணனுக்கு எடுத்து சூட்டுறார். இப்போ என்ன ஆகுது, திண்ணன் பதவிக்கு வந்த பிறகு தினமும் சூரியன் உதிப்பதற்கு முன்னமே எழுந்து அதிகாலையிலேயே அர்ஜுனனை போல வில்லம்பெல்லாம் எடுத்துட்டு காட்டுக்கு தன்னுடைய புடை சூழ, படை வீரர்கள் சூழ திண்ணனும் ஏனைய வேடர்களும் காட்டுக்குள்ள போய் வேட்டையாடுறாங்க. பல மிருகங்களை கொன்று வீழ்த்துறாங்க. அப்போ ஒரு காட்டுப்பன்னி மட்டும் இவங்களோட வேட்டைக்கு சிக்காம தப்பித்து ஓடுது. அதை பார்த்ததும் திண்ணனுக்கு கோவம் வந்துடுது. இந்த காட்டு பண்ணியை எப்படியா இருந்தாலும் பிடிச்சி இன்னைக்கு சாகடிக்கிறோம் அப்படின்ற முடிவோட அதை துரத்தின்றே போறாங்க. இந்த காட்டு பண்ணியோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடக்கூடியவர்கள் 3 பேர் தான். அவங்க யாருன்னா திண்ணன், நாணன், காடன். இவங்க தான். இவங்க 3 பேரும் துரத்தின்னு நெடுதூரம் ஓடி போயிடுறாங்க. போயிட்டு இந்த காட்டு பண்ணியை மடக்கி அதை கொன்று வீழ்த்துறாங்க. அப்புறம் தான் பொறுமையாக திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம், இப்போ நம்ம நடு காட்டுக்குள்ளே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் ஓடி வந்ததால் ரொம்ப களைப்பாக இருக்குது, பசியும் எடுக்குது. அதனால சிறிது நேரம் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த காட்டு பன்றியவே நமக்கு சாப்பாடாக்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறான் திண்ணன், அந்த 3 பேரில் ஒருத்தன் இவன் இருக்கான் இல்லையா, காடன், அவங்கிட்ட கொடுத்து நீ சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு, நானும் போய் பக்கத்தில் இருக்க நதியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரோம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க, நாணனும் திண்ணனும். அப்போ தண்ணி எடுக்க நதிக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ இந்த நாணன் சொல்கிறான், இங்கே தான்ப்பா ஒரு குடுமி சாமியார் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். குடுமி சாமியார்னா அவங்க பாஷையில் யாருன்னா சிவபெருமான் ஆலயம் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த திண்ணன் என்ன சொல்றாரு, சரி நாம போய் அந்த குடுமி தேவரை தரிசிக்கலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் தண்ணி எடுக்க வந்தவங்க தண்ணி எடுக்காம என்ன பண்றாங்க, சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு போறாங்க. இந்த நாணனால தான் அந்த சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு திண்ணன் போற முதல் அடி. அங்க போய் திண்ணன் அந்த சிவலிங்கத்தை பார்த்ததுமே கண்கள் அப்படியே நீர் பெருகுது. அந்த கண்கொள்ளா காட்சியை நினைச்சு அவர் நெஞ்சில் நிரம்பி அந்த அன்பெல்லாம் வழியுது. அவர் நினைவு அவரோட வசமே இல்லை.
அவர் ஒரு வேடன்றதையும் மறந்துட்டாரு, ஒரு மனிதன்றதையும் முதல்ல மறந்துட்டாரு. அந்த அன்பு பரவசத்தில் ஓடி போய் என்ன பண்ணுறாரு, அந்த சிவன் பெருமானை கட்டி முத்தமிடுறார். அவன் உடம்புல இருக்க ஒவ்வொரு அணுவிலும் அவ்வளோ ஒரு பேரானந்தம் பொங்கி வழியுது. அதே சமயம் அவன் கண்கள்லேருந்து அருவி போல கண்ணீரும் வழியுது. ஆனந்த கண்ணீரும் கவலை கண்ணீரும் ரெண்டும் சேர்ந்து வருது. சுவாமியை பார்த்துட்டோன்ற சந்தோஷம். கவலை எதுக்குன்னா, இந்த அடர்ந்த காட்டில் பெருமானே உங்களை இந்த கொடிய மிருகங்கள் தீண்டுமே, உங்களை யார் பத்திரமா பார்த்துக்கிறது, ஆள் இல்லாமல் இந்த இடத்துல உங்களை தனிமேல விட்டுட்டு போயிட்டாங்களே, இது தப்பு இல்லையா, இதை எப்படி மனசு உங்களை தனியாக விடுறதுக்கு அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்லாம் சொல்லி சாமிக்கிட்ட அப்படியே பேசுகிறாரு. அவனோட வில்லு அம்பு எல்லாத்தையும் கீழே போட்டாரு. அவருக்கே அதை பற்றி தெரியல. கூட வந்த நாணன் கிட்ட சொல்கிறாரு, யார் இப்படி எம்பெருமானுக்கு பூக்களையும் பச்சளையெல்லாம் போட்டிருக்காங்க, சரி சரி நாம் இவருக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது, நாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த கூட வந்த நாணன் கிட்ட விவரத்தை சொல்கிறார். இப்போது காட்டில் இருக்க இந்த திண்ணன் என்ன பண்ணுவான்னா, சிவபெருமான் கிட்ட சொல்லுவான், ஈஸ்வரா நீங்கள் பசியோடு இருக்கீங்களே, உங்களுக்கு நான் இறைச்சியை வேட்டையாடி கொண்டு வர, அதை சாப்பிடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும், உங்களுக்கு பசியும் ஆறிடும் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு வில்லம்பெல்லாம் எடுத்துன்னு புறப்படுவான். பாதி தூரம் போயிட்டு திருப்பி குடுக்குன்னு ஓடி வருவான். நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா இந்த விலங்கால் உங்களுக்கு ஆபத்து வந்தால் என்ன பண்ணுறது, உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். திருப்பி கொஞ்சம் நேரம்லாம் கழிச்சு மறுபடியும் நான் வேட்டையாட போகிறேன், உங்களுக்கு பசிக்கு நான் ஆகாரம் எடுத்துன்னு வரேன்னு சொல்லுவான். திரும்பி போக மாட்டான். இதே தான் அவரோட தொழிலாகவே இருந்தது. ஆனால் வேட்டையாடவே கிளம்பலை. ஏன் அப்படி இருக்காருன்னா, நீங்கள் அதை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, தான் குழந்தை இருக்குன்னா அந்த தாய் தகப்பனோட கண்ணு எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தன்னுடைய குழந்தை மேலேயே தான் அந்த பெற்றோர்களுக்கு கவனம் இருக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணுதோ, அந்த குழந்தை விழுந்துடுதா, இல்லை வாயில் எதையா தூக்கி போட்டுக்குதா, இல்லை அதுக்கு யாராவது தொந்தரவு கொடுக்குறாங்களா அப்படின்ற கவனம் தான் அந்த பெற்றோர்கள் நினைவுலையும் மனசுலையும் ஓடிட்டே இருக்கும். அதே போல் இந்த திண்ணன் என்ன பண்ணுறான், சிவபெருமான ஒரு குழந்தையாவே பாவிச்சு திண்ணன் ஒரு தாயா மாறிடுறான் சிவபெருமானுக்கு. அதனால தான் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு எதோ ஆயிடுமா இந்த காட்டில், நீங்கள் தனியாக இருக்கீங்களே அப்படின்ற கவலையே அவனுக்கு மேலோங்கி இருந்தது. இந்த திண்ணன் வேட்டையாட வந்ததையோ, தான் வீட்டிலேருந்து வந்ததையோ, தான் சாப்பிட்றதுக்காக சமைக்க கொடுத்துட்டு வந்தது, தான் நீர் எடுக்க வந்தது நதியில், எல்லாத்தையும் மறந்து போய் எல்லா ஆசையும் வெறுத்து போய் சிவன் மீது உள்ள ஆசை மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி மாறிடுறான். இதுக்குள்ளே இந்த காடன் இந்த காட்டுக்கு சேர்றான். ஏன்பா நீங்கள் கொடுத்துட்டு போன பன்றிக்கறியை நான் சமைச்சு முடிச்சிட்டேன், சீக்கிரமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் நம்ம 3 பேரும் சாப்பிட்லாம்ல, நல்லா ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்த கூட இருந்த இன்னொருத்தன் இருக்கான்ல, திண்ணன் கூட வந்த அந்த நாணன், அவன் சொல்கிறான், ஏன்பா இவன் எப்போ பார்த்தாலும் காலையில் வந்ததுலேருந்து இப்படி சிவபெருமானை சுற்றினே தான்ப்பா இருக்கான், நம்மளை விட்டே வரமாட்டேங்கிறான், சிவனே கதின்னு இருக்கான், இவன் இப்படியே இருந்தால் சரி வராது, இவனோட இந்த நடவடிக்கையெல்லாம் பற்றி ஊரில் போய் இவங்க அம்மா அப்பாட்ட சொல்லலாம், வா நம்ம ஊருக்குள்ளே போகலாம், அப்போ தான் இவனை அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இவரை தனியாக விட்டுட்டு ஊருக்குள்ளே போயிடுறாங்க திண்ணனோட அப்பா கிட்ட இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக. இப்போ என்ன ஆகுது, திண்ணன் எதை பற்றியுமே கவலைப்படலை. நீங்கள் வந்தீங்களா போனீங்களா, தான் மட்டும் தனியாக இருக்கோமா அதெல்லாம் தெரியாது, நம்ம கூட சிவபெருமான் இருக்காரு, அவர் கூட நாம் இருக்கோம் துணைக்கு, சிவபெருமானுக்கு இவர் துணைக்கு இருக்கிறதா நினச்சிட்டு சிவன் கூடயே சுற்றி வந்துட்டுருக்கார். இப்போ என்னாச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு பசிக்கும், இந்த வாட்டி நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு பன்றிக்கறி எடுத்துன்னு கொடுக்குறேன், நல்லபடியாக நீங்கள் சாப்பிட்டுட்டு பசி யாரும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடுறதுக்காக அந்த திண்ணன் போகிறாரு. ஒரு பன்றியை வேட்டையாடுறாரு. வேட்டையாடிட்டு அதோடைய பாகத்தெல்லாம் எடுத்துன்னு வர்றாரு. வரும்போது என்ன பண்ணுறாரு, ஆஹா குளிச்சாதானே நீங்கள் சாப்பிட முடியும், வர்ற வழியில் ஒரு சோலை இருக்குது, அங்கே பூவெல்லாம் இருக்குது, சரி இந்த பூவெல்லாம் நம்ம சிவபெருமானுக்கு சூட்டலாம், நேற்று ஒரு ஆள் போட்டிருந்தாருல சிவபெருமான் மேலே, அதே மாதிரி நாமளும் போடலான்னு சொல்லிட்டு அந்த வாசனை மிகுந்த பூக்கள் எல்லாம் எடுத்து தன்னோட தலையில் வச்சுக்கிறார். இப்போது சிவபெருமானுக்கு பூ ரெடி, திண்ணனோட தலையில் இருக்குது, சாப்பாடு ரெடி, கையில் மாமிசம் இருக்குது. இப்போ குளிக்கணும்னா அதுக்கு தண்ணி வேணும். தண்ணி எங்கன்னு இப்படி பார்த்துட்டே வராரு. வழியில் நதிக்கரை இருக்குது, அதில் தண்ணி இருக்குது. ஆனால் தண்ணி எப்படி எடுத்துக்கிறது, அவர்கிட்ட எந்த ஒரு பாத்திரமும் இல்லை, அவருக்கு பாத்திரத்தில் தான் எடுக்கணுன்ற அந்த அளவுக்கு அவருக்கு தெரியாது. உடனே என்ன பண்ணுறாரு, வாய் ஃபுல்லாக அந்த தண்ணியை குடிச்சு வச்சுக்கிறார் வாயில். இப்போ நேராக சிவபெருமான்கிட்ட போகிறார். போய் என்ன பண்ணுறாரு, அந்த சிவலிங்கத்தின் மேலே இருக்க இலை தழை காஞ்ச பூ எல்லாத்தையும் ஒதுக்கிடுறார். ஒதுக்கிட்டு தன் வாயில் இருக்க நீரையே சிவன் மேலே அப்படியே உமிழ்ந்து அபிஷேகம் பண்ணுறார். தன் தலையில் சூடி இருந்த அந்த புஷ்பத்தை எடுத்து சுவாமிக்கு சாத்துறார். சாத்திட்டு கீழே என்ன பண்ணுறாரு, அந்த மாமிசத்தை வச்சு நிவேத்தியம் பண்ணலான்னு பார்க்குறாரு. அப்போது அவருக்கு டக்குன்னு யோசனை வருது, என்னென்னா
இந்த மாமிசம் நாம் சமைச்சிருக்கோம் வேட்டையாடி, ஆனால் இது ருசியாக இருக்கா இல்லையான்னு தெரியலையே, சரி நாம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு சிவபெருமானுக்கு தரலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறார். ஏன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு சாப்பாடு பிசைஞ்சா அதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தான் வாயில் கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு தான் குழந்தைக்கு ஊட்டுவாங்க. அதனால் இவர் தான் குழந்தையா தானே நினச்சிட்டு இருக்காரு ஈஸ்வரனை. அதனால தானே அந்த மாமிச துண்டை ஒன்று சாப்பிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குப்பா சிவா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு இத்தனை உபச்சாரங்களும் பண்ணி நைவேத்தியமும் பண்ணுறார். இப்போ என்ன ஆகுதுன்னா, சூரிய அஸ்தமனம் ஆயிடுது. சுவாமி குளிச்சாச்சு, பூ சாத்திண்டாச்சு, இப்போ சாப்பிடவும் சாப்பிட்டாச்சு. சூரிய அஸ்தமனம் ஆனதும் இருட்டிடுது. இருட்டுனா சுவாமிக்கு தூக்கம் வரும். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, சிவபெருமானை நீங்கள் தூங்குங்க, ஆனால் எனக்கு ஒரே ஒரு பயம்தான் அப்படின்றாரு. அச்சம்னா என்னன்னே தெரியாது இந்த திண்ணனுக்கு. அப்பேற்பட்ட திண்ணன் அச்சமாகறான், பயப்படுறான். ஏன்னா நான் தூங்கிட்டேன்னா ஏதாவது வன விலங்குகள் உங்களை துன்புறுத்திடுச்சுன்னா, அச்சிச்சோ என் தூக்கத்தால் உங்களுக்கு எந்த ஒரு அபத்தமும் நடக்க நான் விடமாட்டேன், அதனால் நீங்கள் நிம்மதியாக உறங்குங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இரவு முழுக்க சிவபெருமானை சுற்றி 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 வந்துட்டுருக்கார். கண் துளி அளவு கூட உறங்கலை, கண் மூடலை அவர். இதே மாதிரி தினமும் நடக்குது. இவர் தூங்க மாட்டார். சுவாமிக்கு வேட்டையாடின்னு வாயிலேருந்து தண்ணி உமிழ்ந்து அபிஷேகம்லாம் பண்ணி தன் தலையில் சூடிய பூவியை சாமிக்கு சாத்தி இதே அவருடைய ரொட்டீன் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்காரு. ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் இந்த கோவிலில் பூஜை பண்ணுறவர் பார்க்குறாரு. பார்த்தா சுவாமி முன்னாடி இந்த மாமிச துண்டெல்லாம் இருக்குது. ஐயோ இறைவா, என்ன இது, உங்கள் முன்னாடி இறைச்சி இருக்கேன்னு அன்றைக்கி அவர் சுத்தம் பண்ணி அவர் பூஜை பண்ணிட்டு போயிடுறாரு. திருப்பி மறுநாள் பார்க்குறாரு. மறுநாளும் இதே தான் ஸ்டேஜில் தான் இருக்குது. இதை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. இறைவனை பார்த்து கை கூப்பி அழறாரு. இறைவா, உங்கள் முன்னாடி தினமும் மாமிச துண்டாவே இருக்கேன், நான் எந்த தப்பும் பண்ணலை, யார் இந்த மாதிரி கொண்டு வைக்கிறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கவலைப்பட்டுட்டு அழுதுண்டே சாரி கேட்டுட்டே சுத்தம் பண்ணுறாரு. அப்போது வானத்தில் ஒரு அசிரீரி கேட்குது. சிவபெருமான் பேசுகிறார் அந்த குருக்கள் கிட்ட. நாளைக்கு காலையில் பார், யார் இதை பண்ணுறதுன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமான் கனவில் தோன்றி அந்த குருக்கள் கிட்ட சொன்னார்ல, நாளைக்கு பார் உனக்கு எல்லாம் புரியும்னு. அதே இடத்துக்கு அந்த நேரத்துக்கு வந்துட்டார் இந்த குருக்கள். ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பார்க்குறார். திண்ணனார் வழக்கம் போல தான் செய்கிற சிவபூஜையை பண்ணுறார். பண்ணிட்டு மாமிசத்தை வச்சு நைவேத்தியமும் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு சந்தோஷப்படுறாரு. சுவாமிக்கு நம்மளால என்னென்னலாம் வெரைட்டியாக கொடுக்க முடியுது பிரசாதம்லாம் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டே இருக்காரு. அப்போது திடீர்னு கண் கலங்குது திண்ணனாருக்கு. ஏன்னா சுவாமியோட ஒரு கண்லேருந்து வலப்பக்கத்துலேருந்து குருதி வருகிறது. குருதினா ரத்தம். ஆஹா இறைவா, எல்லாருக்கும் வைத்தியநாதன், எல்லாருக்கும் நோயை போக்குறவன் நீ, உன் கண்ணுக்கு என்னாச்சு, உன் கண்லேருந்து ஏன் ரத்தம் வடியுது, அடடா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுதுண்டே ஓடி போய் செடி கொடி மூலிகையெல்லாம் பறிச்சுட்டு அப்படியே பிழிஞ்சு சாறு எடுத்து சுவாமிக்கு வச்சு பார்க்குறாரு. துணியால் ஒத்தி பார்க்குறாரு. எதை பண்ணாலும் சுவாமி கண்லேருந்து வடிகிற ரத்தம் மட்டும் நிற்கவே இல்லை. ஆஹா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையால் வச்சு கண்ணை பொத்துறாரு. பொத்துனா அப்பயும் ரத்தம் வடியுது. என்னடா அது, சுவாமிக்கு இவ்வளோ வேதனையை கொடுக்குது, கண் வலி அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஈட்டி எடுத்து தன்னோட ஒரு கண்ணை குத்தி எடுத்து சுவாமிக்கு பதிச்சிடுறார். வச்சா அந்த ரத்தம் டக்குன்னு நின்று போயிடுது. இதை பார்த்தது சந்தோஷம் ஆயிடுது திண்ணனாருக்கு. ஆஹா பகவானே, உங்கள் கண்லேருந்து வர ரத்தம் என் கண்ணை வச்சது நின்றுடுது அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காருல மறைஞ்சிருந்த அந்த குருக்கள். அப்படியே பேரதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாரு. என்னடா இவன் முரட்டு பக்தியாக இருக்கான், தங்கண்ணையே பிடுங்கி வச்சுட்டானே சுவாமிக்கு அப்படின்னு பெருமையாக அந்த திண்ணனாரை பார்த்துட்டு இருக்காரு இந்த குருக்கள். இப்போ என்னாச்சு, சித்த நாளைக்கெல்லாம் அடுத்த கண்லேருந்து ஒரு ரத்தம் பெருக ஆரம்பிச்சிடுது. இதை பார்த்த திண்ணனாருக்கு இன்னும் கவலை உண்டாயிடுது. ஆஹா இறைவா, என்ன மேலும் மேலும் திருப்பி உங்கள் இன்னொரு கண்லேருந்து ரத்தம் வருதே, இப்போ நான் எப்படி அதை நிறுத்துறது, திருப்பி இன்னொரு கண்ணை தான் தோண்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் கண்ணை ஈட்டியால் இன்னொரு கண்ணை குத்த போகிறாரு. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ ஒரு கண் இருந்தது, அதனால ஒரு கண்ணால் பார்த்துட்டே இன்னொரு கண்ணை எடுத்து சுவாமி கிட்ட எங்கே ரத்தம் வடியுதோ அந்த கண்ணில் வச்சுட்டாரு. இப்போ இந்த கண்ணையும் நோண்டிட்டா எங்கே இருக்குது சுவாமியோட கண்ணு, நாம் எந்த இடத்துல வைக்கணும்னு அவருக்கு தெரியாதுல்ல. உடனே என்ன பண்ணுறாரு, தன் காலை தூக்கி எந்த இடம்ன்றத அடையாளம் பார்த்து தன் செருப்பு காலாலேயே சுவாமியோட கண்ணு மேலே வச்சிடுறாரு. வச்சுட்டு தன்னோட இன்னொரு கண்ணையும் ஈட்டியால் குத்தி எடுக்க போகிறார். அப்போது சிவபெருமான் சொல்கிறார், கண்ணப்பா நில் அப்படின்னு சொல்லி அவரோட கையை டக்குன்னு பிடிச்சிடுறார். பிடிச்சிட்டு தம்பதி சமேதரா உமா மகேஸ்வரனா வானத்தில் தோன்றி இந்த கண்ணப்ப நாயனாருக்கு காட்சி தருகிறார் சிவபெருமான். இதை பார்த்ததும் கண்ணப்ப நாயனாருக்கு ரொம்ப சந்தோஷம். சிவனின் அருளால திண்ணப்பனுக்கு கண் பார்வை கிடைச்சிடுது.
சிவனுக்கே தன் கண்ணை கொடுக்க முற்பட்டதால அந்த கடவுளாலேயே கண்ணப்பா என்று அழைக்கப்பட்டதால திண்ணன் என்ற பெயர் மாறி கண்ணப்பன் என்ற பெயர் இவருக்கு நிலையாகி விட்டது. இப்போ இந்த கண்ணப்ப நாயனாரின் பக்தி கதையை ஃபுல்லாக கேட்டிருக்கீங்க இல்லையா? இந்த 5 பாகத்திலையும் உங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு இந்த உயர்ந்த பக்தியை பற்றி நீங்கள் புரிஞ்சுட்டுருப்பீங்கன்றது எனக்கு தெரியறது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கண்ணப்ப நாயனார் கதைன்னதும் எப்படி மனசில் பல பேர் விதைச்சிருக்காங்கன்னா, அவரை பற்றி அசைவம் சாப்பிட்டாரு, சுவாமிக்கு அசைவத்தில் வச்சு நைவேத்தியம் பண்ணாரு, அப்படி சொல்லி சொல்லி சொல்லியே தான் மனசில் பதிய வச்சுட்டாங்க நிறைய பேர். எனவே அந்த கருத்தெல்லாம் தயவு செய்து இந்த கதையை கேட்ட பிறகாது நீங்கள் மாற்றிக்கோங்க. வெறும் அசைவத்தை மட்டும் கண்டென்ட்டாக வச்சு சொன்னதை விட்டுடுங்க. நம்மளால் ஒரு கண்ணை தோண்டி எடுத்து சுவாமிக்கு கொடுக்கறதுக்கு மனசு வருமா? இல்லை அவ்வளோ தைரியமாக எடுத்து செஞ்சிருவோமா? மாட்டோம்ல. அப்பன்னா இப்போ கண்ணப்ப நாயனாரின் மகிமையும் அவரோட ஆழ்ந்த பக்தியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் கண்ணப்ப நாயனாரின் திருக்கதை. இவங்களோட பக்தியால் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்த குருக்களுக்கும் ஃப்ரீயாகவே சிவபெருமானின் பார்வதி தேவியின் திருக்காட்சியும் கிடைக்க பெற்றார். அதனால் ஓடி அவர் சிவபெருமான் காலில் விழுந்து வணங்குறார். இறைவா என்னை மன்னிச்சிடுங்க, இவ்வளவு உயர்ந்த பக்தி கொண்ட இந்த கண்ணப்பரை பார்த்தா நான் திட்டிட்டேன். யார் இந்த சாமி கிட்ட இந்த மாதிரி மாமிசத்தெல்லாம் வச்சு பூஜை பண்ணியிருக்காருன்னு திட்டிட்டேனே, கண்ணப்பா என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறார் இந்த குருக்கள். பக்தினா இதுதாங்க. நம்ம சிவபெருமான் பக்தி மட்டும் என்கிட்ட கொடுங்க, நான் உங்களை ஓடி அணைச்சிப்பேன்னு சொல்கிறவர் தான் நம்ம ஈஸ்வரன். ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் ஈசா போற்றி. நன்றி.